திருப்பூரில் ஒடிசாவின் பாரம்பரிய சந்தாலி நெசவில் உருவான புதிய கைத்தறி வேட்டி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய சந்தாலி நெசவு முறையில் உருவாக்கப்பட்ட புதிய கைத்தறி வேட்டி அறிமுக விழா நடைபெற்றது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் பஞ்சா என்ற பெயரில் இந்த வேட்டியை அறிமுகம் செய்தது. மயூர்பஞ்ச் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின நெசவாளர்களின் பாரம்பரிய கலையை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வேட்டி சுத்தமான பருத்தி மற்றும் இயற்கை முறையிலான நெசவு நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் மூலம் 400க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது இலவசமா இந்த ஹேண்ட்லூம் டேல ஒடிசா ஸ்டேட்டில் மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு எந்த தொழிலும் இல்லாமல் மிக பிற்படுத்தப்பட்டு அவங்க குழந்தைகளெல்லாம் விலைக்கு விற்கக்கூடிய சூழ்நிலையில் அவ்வளவு பாவர்ட்டியில் இருக்கிறத ஒரு சோசியல் ஆர்வலர் திந்து வினோதன் அவங்க அதை கண்டுபிடிச்சி அவங்க ஊர்லேயே போயிருந்து அவங்களுக்கு ஒரு 350 தறியில் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சேலை தயார் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பண்ணினதில் அந்த சேலையெல்லாம் விற்க முடியாத சூழ்நிலையும் போது எங்கள் கூட கனெக்ட் ஆகி நாங்கள் அவங்களுக்கு வேட்டி கொடுத்து நெசவு பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணோம். அந்த சப்போர்ட் பண்ணி தயார் பண்ண வேட்டியை இன்னைக்கு நம்முடைய திருப்பூர் போலீஸ் கமிஷனர் எஸ் ராஜேஸ்வரி ஐபிஎஸ் அவர்கள் மூலிமா இன்னைக்கு அந்த வேட்டியை பஞ்சாங்கிற பிராண்ட் வேட்டியை இன்னைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி லான்ச் பண்ணியிருக்கோம்.